உன்னை கத்தியால குத்த வந்தப்போ அதை தடுத்து அந்த கத்தி குத்த நான் வாங்கினப்பதான் நீ ரொம்ப டீப்பா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சாமே. எனக்கு சிவாதா வேணும்னு எங்க வீட்டுக்கு நீ வந்தப்போ நான் இல்லாததுனால ரோஜாவை தேடி போய் அவ கூட ஹாஸ்டல்ல தங்கினியாமே. ரஞ்சனி, நான் உன்னை எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்தேன். நீங்க செல்லமா வளர்த்ததும் போதும், செருப்பால அடிச்சதும் போதும். தயவு செஞ்சு போறீங்களா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ லவ் பண்றியா? நீ என்ன லவ் பண்றதா ரோஜா தான் என்கிட்ட சொன்னா. முதல்ல ஹாஸ்பிட்டலில் நான் உன்னை அட்மிட் பண்ண போது நான் உன்னை தொட்டப்பதான் என் மேல உனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சான். அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்டாரண்ட்ல ரவுடிங் கிட்ட நான் சண்டை போட்டப்போ என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். உன்னை கத்தியால குத்த வந்தப்போ அதை தடுத்து அந்த கத்தி குத்த நான் வாங்கினப்பதான் நீ ரொம்ப டீப்பா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சாமே. அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட என்ன லவ் பண்றதாவும் என்னையே கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறதாவும் நீ சொன்னப்போ என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் எனக்கே மாப்பிள்ளைய வரதான் உங்க அப்பா மறுத்ததும் வீட்டில் சண்டை போட்டு சொத்து சோகம் எதுவும் வேண்டாம், எனக்கு சிவாதா வேணும்னு எங்க வீட்டுக்கு நீ வந்தப்போ நான் இல்லாததுனால ரோஜாவை தேடி போய் அவ கூட ஹாஸ்டல்ல தங்கினியாமே. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து நீ குணமானதுக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் நீ சிவாவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் எனக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சு அதை தடுத்து நிறுத்த நீ அங்க வந்தப்பதான் அமுதாதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் மனசுல இருக்கிற ஆத்திரத்தால மறைச்சிட்டு வயிற்றுச்சில வெளியே காட்டிக்காம வாழ்த்து சொல்லிட்டு போனியாமே. அதுக்கப்புறம் என்னையும் அமுதான் பிரிக்கிறதுக்காகவும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காகவும் நீ என்னெல்லாம் பண்ணுன்னு ரோஜா சொன்னா. உங்களையும் அமுதாவையும் பிரிக்க, உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ரஞ்சனி ஏகப்பட்ட சதி பண்ணிருக்கா. இனியாவது ரஞ்சனியோட கேவலமான உண்மையான கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கும் அமுதாக்கும் கல்யாணமே நடக்க விடாம பண்ணிடுவான். இவ்வளவுதான் சொன்னாலா இல்ல இன்னும் ஏதாவது சொன்னாலா? நீங்க அவ சொன்னதை எல்லாம் நம்புறீங்களா சிவா? நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ரோஜா என் நிழல்ல இருந்ததை மறந்துட்டு அவதான் என் நிழல்ல நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு படி இல்ல பல படி மேல போய் நான் நிழல் அவ நெஜோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. நெஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாத்துக்கும் அவ ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா. கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிட்டா. இது அப்படியே இருந்த ஆபத்துன்னு அவளுக்கு உண்மைகளை புரிய வைக்க முயற்சி பண்ணேன். உண்மை எப்பவும் கசப்பா தானே இருக்கும். அது அவளால ஏத்துக்க முடியல. என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. நான் இல்லாட்டி நீ இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை தனி மரமா நிக்க வச்சு காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. இப்பது செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிவா? உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் அவ அமுதா கிட்டயே சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்த்தா. ஆனா அமுதாக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அமுதா ரோஜா சொன்ன எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கிட்டா. நீங்க வேணா அமுதா கிட்ட கேட்டு பாருங்க. அவ என்ன விட ரோஜாவோட கேவலமான கேரக்டர் பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லுவா. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இதான் உண்மை சிவா. இதுக்கு மேலே நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இன்னைக்கு அவளால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு உங்க வீட்டுல வந்து தங்கிருக்கேனே, இதை விட வேற சாட்சி வேணுமா உங்களுக்கு? சாரி ரஞ்சனி, கேள்விப்பட்ட விஷயத்த பேசி தெளிவுபடுத்திக்கலாம் தான் நான் கேட்டேன். மற்றபடி நான் உன்னை முழுசா நம்புறேன். நான் வரேன்.
சொல் பேச்சு கேட்காத பொண்டாட்டிய மஞ்சா போகாத இடத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. லட்சுமி, வா போலாம். இங்க என்ன கேள்வி இது? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எங்க இருக்கு? போதும் லட்சுமி, வா போலாம். நானும் அதே தான் சொல்றேன். போதும், நடந்த வரைக்கும் போதும். இனிமேல் நான் எங்கேயும் வரதா இல்ல. சொல்றதை கேளு, பிடிவாதம் பிடிக்காத. வான்னா வா. என்ன சொன்னீங்க? வான்னா வரணுமா? வான்னு கூட எதுக்கு கூப்பிடணும்? உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டிய நான் மனுஷியா? மாடுதானே. கழுத்துல ஒரு கயித்தை கட்டி இழுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா எது கயிறு கட்டணும்? அதான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கீங்கல்ல மஞ்ச கயிறு, அது போதும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரத்துக்கு. இன்னும் உன் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னங்க கோவம்? எனக்கெல்லாம் இப்படி கோவம் வரும்? அதெல்லாம் மான ரோஷம் உள்ளவங்களுக்கு தான், மனுஷ ஜென்மங்களுக்கு வர்றது. நான் பொண்டாட்டி ஜென்மம். மானம் ரோஷம் சூடு சொரணை எல்லாமே மழுகி போன ஜென்மம். எனக்கு எப்படி கோவம் வரும்? இல்ல வரதான் விட்டுருவீங்களா? வந்தா பலர் பலர் 4 அரை அரைஞ்சு அடக்கி வச்சிட மாட்டீங்க? பொண்டாட்டி ஜென்மத்துக்கு கோவம்லாம் வரக்கூடாது, கண்ணீர் தான் வரும். இன்னும் ஆத்திரம் தீரலையா? இது ஆத்திரம் இல்ல, வைத்தறிச்சல். வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போச்சேங்கிற வைத்தறிச்சல். லட்சுமி, இது இன்னொருத்தர் வீடு. அதேதான் நானும் சொல்றேன். இது இன்னொருத்தரோட வீடு. எங்கேயாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. லட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். என்ன சொன்னீங்க? மனசு விட்டு பேசணுமா அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்கா என்ன? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே மனசு விட்டு பேசுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணு உங்களுக்கு இல்லவே இல்ல. இதுதான் சந்தர்ப்பம் குத்தி காட்டி பேசுறியா? நான் குத்தி காட்டி பேசலைங்க, சுட்டி காட்டி பேசுறேன். நீங்க பண்ண அக்கிரமத்தை அநியாயத்தை சுட்டி காட்டி பேசுறேன். கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணும் வாழ்ந்த வீட்ல வளர்ந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடாம வீட்டை விட்டு வெளியேற அளவுக்கு வெறுத்து போக வச்சீங்க. அதத்தான் நான் சுட்டி காட்டி பேசுறேன். லட்சுமி, போனதெல்லாம் போகட்டும். நான் என்ன சொல்ல வரேன்? போனதெல்லாம் போகட்டும்னு விட்டு தான் பொழப்பே போயிடுச்சு. இப்ப எதுவும் போகல, எதுவும் ஆகல. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஒப்பாரி வைக்காத. எதுவும் போகல, எதுவும் ஆகலையா? இனிமேல் போறதுக்கு என்னங்க மீதி இருக்கு? எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நாடோடி கூட்டத்தை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுக்கிட்டு தப்பு. எங்களுக்கும் அவங்களுக்கும் தானே எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் உயிருக்குயிரான 7 ஜென்மத்து சொந்தம், ரத்த பந்தம். அவங்க தானே உங்களுக்கு முக்கியம். கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணும் வீட்டை விட்டு போயும் கூட எதுவும் ஆகல எதுவும் போகலன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல என்னங்க போகணும்? என் உயிர் போகணுமா? அப்பதான் உங்களுக்கு ஏதாவது போன மாதிரி அர்த்தமா? உன் வாய் என்னைக்கு அடங்கி இருக்கு? இன்னைக்கு அடங்குறதுக்கு. ஆமா, உன்ன இதை ஒண்ணு சொல்லிடுங்க. என்னைக்கு உன் வாய் அடங்கி இருக்குன்னு. இந்த வாய் இல்லாட்டி உங்களோட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த முடியுமா? என்ன கொண்டு போய் குப்பையில கொட்ட மாட்டீங்க? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. ரஞ்சனி கூட பேசிட்டு போறேன். அவ வெளியில போயிருக்கா. அவ செல்லெல்லாம் எடுத்துட்டு போல. அவ வரட்டும். வர்ற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். பேசிட்டு போறேன். நான் உன் அப்பா அம்மா. நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்க. அப்படியா? நீங்க என் அப்பாவா? சாரி, மறந்துருச்சு. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? நீங்க எதுக்கு எனக்காக காத்துட்டு இருக்கணும்? உங்களுக்காக உங்க வீட்ல உயிருக்கு உயிரான சொந்தங்கள்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல. போதுமா, எதுவும் புரியாம பேசாத. நானா புரியாம பேசுறேன்? உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். இத்தனை நாளா தெரிஞ்சுக்காம இருந்த உங்களோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். இவ்வளவு நேரம் உங்க அம்மா என்ன வார்த்தையால கொன்னா, இப்ப நீ கொள்றியா? வேண்டாமா,
ஏற்கனவே உன் அப்பா அரவுசரா இருக்க. உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ என் முழு உசுரும் போயிடுச்சு. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ ரஞ்சினி டாட்டர் ஆஃப் ராஜரத்னம் இல்ல, ரஞ்சினி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். பேலஸ் மாதிரி வீடு இருக்கும்போது நீ எதுக்குமா பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும்? பேய்ங்க குடி இருக்கிறதுக்கு பேரு பேலஸ் இல்ல, பாழடைஞ்ச பங்களா, பூத் பங்களா. பேய்ங்க கூடி கூத்தடிக்கிற இடத்துல மனுஷங்க இருக்க முடியுமா? அதான் பேலஸை விட பிளாட்ஃபார்மே பெட்டர்னு வந்துட்டோம். இது மனுஷங்க இருக்கிற இடம். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நான் எதுக்கு வந்தனா? அப்ப நான் மனுஷன் இல்லையா? பேசுமா, உன் அப்பா தானே, நல்லா பேசு. நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கலமா. ஆனா நீ இல்லாம அந்த வீடு வீடா இல்லம்மா. தயவு செஞ்சு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடா? எது நம்ம வீடு? எங்கேயோ தெரியறதெல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு நாங்களும் அவங்க கூட இருக்கணுமா? இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்னு விரட்டி விட்டுட்டு இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கனா எது நம்ம வீடு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப இருக்கிற வீடு சிவா வீடு. இது போதும். இதான் எனக்கு நிரந்தரம். இதான் நிம்மதியும். தயவு செஞ்சு எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. ரஞ்சனி, போங்கன்னு சொல்றேன். ரஞ்சனி, நான் உன்னை எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்தேன். நீங்க செல்லமா வளர்த்ததும் போதும், செருப்பால அடிச்சதும் போதும். தயவு செஞ்சு போறீங்களா? லட்சுமி, நீயாவது சொல்லக்கூடாதா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 4 செவுத்துக்குள்ள வச்சு தீராத பிரச்சனை நடுத்தெருல வச்சா தீரப்போகுது. நீ எல்லாம் சொல்லி என்ன ஆப்போகுதுன்னு என்ன சொன்னீங்க. இப்போ நீயாவது சொல்லக்கூடாதான்னு என்ன கேக்குறீங்க. பசிக்கும் போது போட்டாதாங்க சோறு, அதுக்கப்புறம் போட்டா அது பேர் சோறு இல்ல, வாக்கரிசி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவங்க மரியாதைய அவங்க தான் காப்பாத்திக்கணும். அவங்க கௌரவம் அவங்க நாக்கு நுனியிலையும் நடத்தையிலையும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நல்லா சொன்ன லட்சுமி. நானும் உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கோழி கூட தான் கொஞ்சம் கொல்ல வர கழுகுகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போராடும். இந்த ராஜரத்ன சிங்கம் நின்னா நிமிர்ந்தா நடந்தா பார்த்தா சிங்கம். சிங்கம் தான் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், கடைசி நாடி துடிப்பு இருக்கிற வரைக்கும் தன்னோட குட்டியும் ஜோடியும் காப்பாத்துறதுக்கு போராடுமே தவிர காட்டியும் கொடுக்காது, கைவிடவும் விடாது. இது சத்தியம். உண்மை வாசப்படியை விட்டு இறங்குறதுக்குள்ள போய் ஊர் முழுக்க ஊர்வலம் போயிட்டு வந்துடுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. நானே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்க. நீங்க எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நர்மதா வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்காம காப்பாத்தினதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லைங்க, நர்மதா கல்யாணம்னா என்ன, ஒரு ஆம்பளைக்கு அது எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு எனக்கு புரிய வச்சா. நீங்கள் குடும்பம்னா என்ன, குழந்தைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சிங்க. உங்களால் தான் நான் உணர வேண்டிய எல்லாத்தையும் உணர்ந்து இன்னைக்கு ஒரு மனுஷனா உங்க முன்னாடி நிற்கிறேன். என்னை ஒரு மனுஷனா மாற்றினதுக்கு நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு புரிய வைக்கலனா என் வாரிசு அழிய நானே ஒரு காரணமாயிருப்பேன். மன்னிக்க முடியாத பாவியாயிருப்பேன். சரி விடுங்க. ஆண்டவனா பார்த்து அப்படி எதுவும் நடக்க விடாம தடுத்துட்டான். எப்படியோ போயிடும், என்னென்னமோ ஆயிடும்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் எங்களோட கண்ணீரையும் வேண்டுதலையும் கண் திறந்து பார்த்து காது கொடுத்து கேட்டு கை தூக்கி விட்டுட்டான். நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயோ, நீங்க எதுக்கு இதுக்கு போய் நன்றி சொல்லணும்? நர்மதா எனக்கு மனைவி, என் குழந்தைக்கு தாய், என் உயிரை தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கவ. அவளை நான் மிஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. போனதெல்லாம் போகட்டும், விடுங்க. இனி நடக்க போறது எல்லாமே நல்லதா நடக்கட்டும். நர்மதாவை எங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோங்கிற பயத்துலதான் ஆத்திரப்பட்டு உங்களை நான் நிறைய திட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பேசியிருப்பேன். போனதெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க?
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நடக்க போகிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நானும் உங்களை நிறைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். உங்கள் மனசையும் காயப்படுத்தியிருக்கேன். நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். என்னங்க நீங்க பழச பத்தி பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க பழச பத்தி பேசி மன்னிப்பு கேக்குறீங்க. இனி நீங்களும் பழச பத்தி பேசக்கூடாது, நானும் பழச பத்தி பேச மாட்டேன். சரியா? சரிங்க. இனியும் நாள் கடத்துறது சரியில்லை. எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்துறது நல்லது. நானும் அதை பத்தி பேசதான் வந்தேன். உடனடியா கல்யாணத்தை நடத்தி ஆகணும். அதுக்கான ஏற்பாடுகளை உடனடியா பண்ணணும். நீங்கள் ஒரு ஏற்பாடும் பண்ண வேணாம். நர்மதா கழுத்துல கட்டுறதுக்கு தாலி இருந்தா போதும். நர்மதாவை ஏமாத்தி நடு தெருவில் நிறுத்துறேன்னு சவால் விட்டேன். அதே நடுத்தெருவில் வச்சு அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாராயிட்டேன். இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கணுங்க. நிச்சயமா நிலைக்குங்க. படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டதுக்கு அப்புறம் வர சந்தோஷத்துக்கு ஆயுஸ் அதிகம். நான் எங்க அப்பா கிட்ட பேசி நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணத்தை நடத்திடலாம். பிளாட்ஃபார்ம் பிள்ளையார் முன்னாடி வச்சு கூட நர்மதா கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். பிளாட்ஃபார்ம் பிள்ளையரெல்லாம் வேண்டாங்க. பெருசா காம்பவுண்ட் சுவர் கட்டின கோயில்ல வச்சு தலையை கட்டுங்க. நான் எங்க அப்பா கிட்ட பேசி நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். ஓகே, பை. போடி, உன் தங்கச்சிக்கு தாலி கட்ட மாட்டேன். உன் டோட்டல் குடும்பத்துக்கே பாட கட்டுறேன். நீ கேட்க போறது கல்யாண மேளம் இல்லடி, சாவு மேளம். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஊதுரண்டி சங்கே. சார், இந்த நடிகருக்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் கேட்டு சொல்கிறேன் சொன்னீங்க. சொல்லியிருக்கேன் நான். எனக்கு எப்படி ஒரு 1 வீக்கில் கால் பண்ணுவார் அவர். வந்தோன்னே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. போன படத்தில் மிஸ் ஆன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஏன்னா ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டில் கொடுக்குறக்கா அவர் ஃபோன் பண்ணேன். ரிங் போயிட்டே இருக்குது, அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் ஷூட்டிங்லேருந்து கால் அட்டன் பண்ண மாட்டார். நீங்கள் பேசாமல் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன் பார்த்துக்கலாம். சார். ஓகே. சிவா, பார்க்கவே முடியல. அன்னைக்கு மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு நான் ரஞ்சனி பத்தி சொன்னதெல்லாம் நீங்க நம்பலையா? நம்பிதான் ரஞ்சனி கிட்ட போய் நீ சொன்ன விஷயத்த ஒண்ணு விடாம கேட்டேன். கேட்டீங்களா? ரஞ்சனி தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு அப்படியே பதறி போயிருப்பாளே. அவளோட மிஸ்கிளீன் இமேஜ் மிஸ் டர்ட்டி ஆகி நாரி போனதை தாங்க முடியாம அப்படி துடிச்சு போயிருப்பாளே. அச்சிச்சோ, அந்த கண்கொள்ளா காட்சி என்னால பார்க்க முடியாம நான் மிஸ் பண்ணிட்டேனே. நீ நினைக்கிற முதல்ல எதுவும் இல்ல. ரஞ்சனி மிஸ் கிளீன் தான் சொன்னாங்க. காலேஜ் டேஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அமுதாபி ரஞ்சனி மோத விட்டு வெடிக்க பார்த்து 2 பேரையும் பிரிக்க நீ பண்ண எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னாங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். நல்லா இருக்கிறவங்க நடுவுல குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்கள பிரிக்கிறதுல அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. தேவைதான், இது எனக்கு தேவைதான். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களையும் அமுதாவையும் பிரிக்கிற சதியில நானும் ரஜினிக்கு தொட போனவதான். அது தப்புன்னு எனக்கு மனசுல பட்டதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து நான் விலகிட்டேன். அதனால அவளை பத்தி உங்ககிட்ட எச்சரிச்சேன். அத நீங்க நம்பாட்டி கூட பரவாயில்ல. அத பத்தி அவகிட்ட நேரடியா கேட்டு அதுக்கு அவ சொன்ன விளக்கத்தையும் நம்பி வந்து என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. இங்க பாருங்க சிவா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. ரோஜாவை அறைந்து தான் சொன்னதுதான் உண்மை என்று ரஞ்சனி நிரூபிக்கப் போகிறாளா?